ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி ஒரு மிஷினரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருன்னா, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், சாது சுந்தர் சிங். இவர் 1889ஆம் ஆண்டு பாட்டியாலா, அதாவது பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பாட்டியாலாவில் ராம்பூருன்ற ஊரில் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் பிள்ளைங்களா. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் என்ன தெரியுமா, செப்டம்பர் 3ஆம் தேதி பிறந்தார். அவர் அப்பா பேர் சர்தார் ஷேட் சிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, தலைப்பா கட்டிட்டு அவங்க அப்படியே ரெட்டு காவி உடையெல்லாம் உடுத்திட்டு இருப்பாங்க. தெரியும் தானே உங்களுக்கு சிங்குன்னா யாருன்னு? நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு சின்ன வயசில் இருக்கிறப்போ ராம்பூரில் ஒரு ஸ்கூலில் அமெரிக்க பிரஸ்டிபைட்டியன் மிஷன் ஒரு ஸ்கூலில் அவர் எதுவுமே சேர்த்தார். வேறு எந்த ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இருக்காது, நற்பண்புகள் இருக்காது, கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனால் இவர் என்ன பண்ணார், சர்தார் அவர் சிங் இருக்கார்ல, அவங்க அப்பா சாது சுந்தர் சிங்கோட அப்பா இருக்கார்ல, அவர் எடுத்துன்னு போய் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் சேர்த்துட்டாரு. அங்கே போனால் எல்லாமே டிஃப்ரெண்ட் பிள்ளைங்களா. ப்ரேயர் பண்ணணும், பாட்டு படிக்கணும், அப்புறம் நல்ல பாடங்கள்லாம் கற்றுத்தராங்க. ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தது அந்த ஸ்கூலு. இவருக்கு ஒன்றுமே புரியல. வீட்டுக்கு வந்தால் மந்திரங்கள் ஓதுறாங்க, என்ன சொல்கிறது, கற்பூரம் ஏற்றுறது, எல்லா விதமான சடங்காச்சாரங்களும் நம்ம வீட்டில் செய்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் மட்டும் பயங்கர டிசிப்ளின்டாக இது பண்ணுறாங்க. சாது சுந்தர் சிங்குக்கு ஒரே குழப்பம். நம்ம வீட்டில் ஆச்சாரமாக எல்லா விதமான பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறோம், ஆனால் இங்கே இந்த ஸ்கூலில் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. நம்ம யார் தான் நம்மளுக்கு உண்மையான கடவுள்? இது எப்படி நம்மளுக்கு புரிய வைக்கிறது? சாது சுந்தர் சிங்கை பற்றி அநேக காரியங்கள் உண்டு பிள்ளைங்களா. ஆனாலும் ஒரு சின்ன சின்ன கதையாக நான் சொல்கிறேன். அப்போ இவருக்கு ஒரே என்னப்பா இது, அங்கே இருக்கிறவங்க பைபிள்லாம் படிக்கிறாங்க, டிசிப்ளின்டாக இருக்காங்க, பூஜையெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பூஜைக்குன்னு ஒரு பெரிய அறையை கட்டி பூஜையெல்லாம் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு யார் தான் ஒரிஜினல் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சிங் கேட்குறாரு. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறது, ஸ்கூலில் போனியா படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும், பைபிள் தொடுறது அவங்க பேச்செல்லாம் கற்றுக்கக்கூடாது, படிப்பு தான் இம்பார்ட்டன்ட், வேறு எதுவும் நீ கற்றுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் செய்கிற சடங்காச்சாரங்கள்லாம் நீ கற்றுக்கணும், இதுதான் நம்மளுக்குடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லித்தரார். ஆனால் பாரு, சாது சுந்தர் சிங்க்கு எப்போ பாரு ஒரே போராட்டம். இது எப்படி தான் முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார் பிள்ளைங்களா. கோடை வெயிலில் தினமும் 6 மைல் தூரம் நடந்து போவாராம். எங்கே தெரியுமா, ஸ்கூலுக்கு. இப்படியே அவர் அந்த ஸ்கூலுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். எல்லாருமே சொல்லி அவர் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டார் பிள்ளைங்களா. இது அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. எவ்வளோ கண்டிச்சாங்க, இது நம்மளுக்கு தகவே தகாதுன்னு. ஆனால் இவருக்கு இந்த பைபிளை படித்தா தான் ஒரு பீஸ்ஃபுல். பாரு பிள்ளைங்களா, பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இரு பக்கமும் கருக்குள்ள பட்டயம். நம்ம பைபிளை தான் படிக்கணும், பைபிளில் தான் எல்லா காரியத்துக்கும் தீர்வாக இருக்கும். சரியா குட்டீஸ்? அடுத்த முறையும் சாது சுந்தர் சிங்கை பற்றி நான் சொல்கிறேன், தொடர்ச்சியாக சொல்கிறேன் பிள்ளைங்களா. பாய் குட்டீஸ்.